அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம இஸ்ரேல்லேருந்து ஆரம்பிக்கிறதா, ஈரான்லேருந்து ஆரம்பிக்கிறதா, அதுக்கான பதற்றம் குறைந்திருக்கிறதா, நாளை முக்கியமான பேச்சுவார்த்தை நடக்க போகுது. அந்த பேச்சுவார்த்தைக்கு முன்பு ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, பதற்றங்கள் குறைந்திருக்கிறதானால் பதற்றங்கள் குறையவில்லை, அதை விட இன்னும் கொஞ்சம் ஹைப் ஏற்றிருக்காங்க. பேச்சுவார்த்தை குறைஞ்சதுன்னா அட்டாக் அப்படின்ற ஒரு மோடுக்கு வந்திருக்காங்க. பட் ஈரான் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன வார்த்தைன்றது நம்ம பதிவுக்குள்ளே போய் பார்த்துடலாம். அது இல்லாமல் நிறைய அரசியல் நிகழ்வுகளை பார்த்துடலாம். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுடைய பயணமும், ஜெர்மனி உடனே இஸ்ரேலும் லெபனானில் இருக்காதுன்ற ஒரு அறிவிப்புமே பெரிய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துதில்ல. எங்களுக்கு என்னப்பா குழப்பம், இதை தான்ப்பா ஒரு மாதம் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன், நாங்களாம் குழப்பமாக இல்லை, நீ தான்ப்பா குழப்பமாக இருக்குன்னு உங்கள் மனசுக்குள்ளேயும் தோணும். அந்த குழப்பத்தை நீக்க வேண்டிய ஒரு பதிவாக இது இருக்கிறது. வாங்க நண்பர்களே, நேராக நம்ம இஸ்ரேலுக்கு போகலாம். அதற்கு முன்பு உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் மாடல் ஒன்று சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கேன். சீக்கிரமாக நீங்கள் உழைச்சி சம்பாரித்து ஷார்ட் பீரியடில் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு ஐடியாவும் கொடுத்துட்டு போகலான்ட்டு இருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். நல்லா கடுமையாக உழைக்கணுங்க, ஆனால் நல்லா சம்பாதிக்கணும், செட்டில் ஆயிடணும் அப்படின்ற ஒரு நிறைய திங்கிங் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். நானும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் மாடல் பண்ணலாமான்னு ரொம்ப நாளாக தேடிகிட்டே இருந்தேன். பட் சடனாக என் கண்ணுக்கு பட்டிருக்கு. பாருங்கள், நம்ம 2 பேரும் சேர்ந்து எதாவது ஜாயினாக பண்ணலாமா, இல்லை தனியாக நீங்களே பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள். ஆனால் பெஸ்ட் ஐடியா தான். நான் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியாவை தான் வந்திருக்கேன் நான். பக்கத்தில் உங்களுக்காகவே பிரத்யேக வீடியோ பதிவு. இது ஒரு மாடல். இது என்ன மாடல்னால், அவர் வந்து இந்த தேள் இருக்குல்ல, ஸ்கார்பியன், அந்த தேளோட பண்ணை வைத்திருக்கிறார். நார்மலாகவே 1 லிட்டர் தேள், முன்ன தேன்னு சொல்லலாம், தேள்னு சொன்னால் ஞாபகம் இல்லை. இந்த தேளோட விஷம் வந்து 1 லிட்டர் கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்திட்டோம் அப்படின்னா இந்திய மதிப்பில் 2025 85 கோடி. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 90 கோடி பக்கம் சொல்கிறாங்க. ஒரே 1 லிட்டர் எப்பாடுபட்டாவது. கொஞ்சம் இந்த தேளோட விஷத்தை மட்டும் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 90 கோடி. அதுக்கப்புறம் எதுக்குங்க நம்ம உழைக்கணும் சொல்லுங்கள்? அவ்வளோதான், அப்படியே செட்டில் ஆகிட்டு அப்படியே மலாந்து படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு அப்படியே வாழ்க்கையை ஓட்டிட வேண்டியது தான். அதனால் நண்பர்களே, இந்த பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நான். ஜஸ்ட் 1 லிட்டர் நம்ம கலெக்ட் பண்ணால் போதும், 90 கோடி. எவ்வளோ? 90 கோடி. வாழ்க்கையில் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு செட்டில் ஆகிடலான்னு நினைக்கிறேன். வாங்க நண்பர்களே, பாருங்கள், நீங்களே ஏதாவது பிஸ்னஸ் சைடில் ஆரம்பிக்குமான்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிஸ்னஸ் தான். வறுத்த பன்றி கொறுத்த லாபன்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடலோட இந்த வீடியோ பதிவை நான் தொடங்க ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுடைய பயணம் 2 நாள் சுற்றுப்பயணம். இந்த 2 நாள் பயணத்தில் மிக முக்கிய அக்ரிமெண்ட்லாம் கையெழுத்தாக போகுதுன்றாங்க. அதற்கு முன்பு நெதன்யாகு அவரோட ஒய்ஃபை பற்றி பேசுகிறோம் நான். அவங்களுடைய காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு தெரியல. நம்மலாம் வந்து இந்த சினிமா பாட்டில் தான் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம நார்மலாக தெருவில் அந்த பக்கமாக போனோம் அப்படின்னா எந்த நாயும் நம்மளை சும்மா விட்டு வைக்காது, போட்டு தள்ளிடும். பெரும்பாலும் நடிகர்கள் பாட்டில் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. இந்த அம்மா ஏற்கனவே அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்க ஒரு தடவை. அமெரிக்காவுக்கு பயணம் பண்ணும்போதே பச்சை கலரில் போட்டாங்க. அந்த பச்சை கலரில் இது வரைக்கும் நான் வேறு யாருக்கிட்டையும் பார்க்கல நான். அப்புறம் ஒரு தடவை கத்திரிப்பூ கலரில் போட்டிருந்தாங்க. இந்த அம்மாவுக்கு யார் அந்த காஸ்டியூம் டிசைனர்னு தெரில, போட்டு பிரித்து மேய்கிறாங்க. அதனால் மோடி அவர்கள் வேறு கீழே இறங்கும்போது சேஃப்ரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிரிப்பு மலையாக இருந்தது. அதில் வேறு சேம் ஸ்வீட் கேட்பாங்கள்ல, அந்த ட்ரெஸ்ஸு இரண்டும், அந்த சேம் ஸ்வீட்டுமே வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த நிகழ்வுமே வந்து பார்க்க முடிஞ்சது. அதுவும் யார், நெதன்யாகு அவர்கள் அது ஒரு வார்த்தை வந்து சொன்னார். ஆல்மோஸ்ட் ஒரு 8.6 பில்லியன் அளவுக்கான ஒப்பந்தங்கள் கிட்டத்தட்ட கையெழுத்தாக போகிறதாக. ஐரன் டோம் வந்து அந்த முக்கிய டெக்னாலஜியை வந்து இந்தியாவுக்கு ஷேர் பண்ணுறதா சொல்கிறாங்க. அது இன்னும் எனக்கு முழுமையாக நாளைக்கு கையெழுத்தானால் தான் தெரியும். அப்படி ஐரன் டோமு ஷேர் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா அமெரிக்காவுக்கு அப்புறம் இஸ்ரேலுக்கு அப்புறம் நம்ம தான். நம்மக்கிட்ட பெரிய அளவுக்கு ஷேர் பண்ணுறாங்கன்னா அது பெரிய ஒரு வரப்பிரசாதமாக பார்க்கலாம் நம்ம. அது இல்லாமல் அது அதாவது அயன் பீம்னுடைய சிஸ்டத்தை வந்து ஜாயின்ட் ப்ரொடக்ஷனாக இங்கே இந்தியாவுக்குள்ளே ப்ரொடக்ஷன் யூனிட்டே ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம், நாளைக்கு கிட்டத்தட்ட முழுமையாக கிடைத்துவிடும். தொழில்நுட்பம், நீர் மேலாண்மை, விவசாயம், திறன் மேம்பாடு ஆகியவையெல்லாம் கையெழுத்தாக போகிறதா வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் கூடுதல் தகவல், இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் உரையாற்றுறாங்க. இந்திய பிரதமர் ஒருத்தர் இஸ்ரேலினுடைய பாராளுமன்றத்தில் உரையாற்றுறது வந்து மிகப்பெரிய ஒரு நிகழ்வுமே கூட. அது
பெரிய அளவுக்கு இந்த ஜெருசலம் போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த இஸ்ரேலுடைய பயணம் நான் நேற்றே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ரொம்ப ஒரு முக்கிய பயணமாக பார்க்கப்படுது. அதுவும் எந்த நேரத்திலும் போர் நிகழ்ந்து விடுமான்ற ஒரு பதற்றம். இதுவும் அதுவும்ன்ட்டு. நேற்று கூட யூகேலேருந்து கிளம்பிய போர் விமானங்கள் அவசரமாக வந்து எங்கே இருக்கிறாங்க, பென்குரியன் விமான நிலையத்திலும் வந்து இன்னொன்று ஓவிடாம்னு சொல்லிட்டு இன்னொரு 2 பேஸில் வந்து பெரிய அளவுக்கு வந்து குவிச்சிட்டாங்க. உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன். ஜெர்மனியிலிருந்து குறிப்பாக ஃப்ரைட் ரைஸ் அவர்கள் வந்து ஒரு உத்தரவு கொடுக்குறாரு. லெபனான்லேயும் இஸ்ரேலுக்குள்ளாரையும் நம்ம சிட்டிசன் யாராவது இருந்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரிப்பேரில் கொஞ்சம் பங்கர்ஸ் எங்கேயா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, இல்லை கிளம்பி வர்றதுனால வந்துடுங்க, ஆனால் உங்களுக்கு சேஃப் கிடையாதுன்றாங்க. எங்கே? லெபனான்லேயும் இஸ்ரேல்லையும். லெபனானுடைய எல்லை பகுதி சதன் லெபனான்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியில் மேபி ஹெஸ்புல்லா தாக்கல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதனால ஒரு மொபைல் யூனிட் மாதிரி வந்து பெருசாக அவசர அழைப்பின் பேரில் வந்து இஸ்ரேல் ஃபுல்லாக செட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஹெஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் மீது லிமிட்டட் அட்டாக், சும்மா பேருக்கு அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அயதுல்லா அலி காமெனி அவரோட கை வச்சிங்க அப்படின்னா அது ரெட் லைனை மீறின மாதிரி. அந்த ரெட் லைனை மீறிட்டிங்க அப்படின்னா எங்களை நீங்கள் சும்மாவே பார்க்க முடியாது, பிரித்து மேய்ஞ்சிடுவோன்றாங்க. ஆனால் இன்றைக்கி இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, ஹெஸ்புல்லானுடைய முக்கிய ஆயுத குடோன்களை இன்று கூட நாங்கள் அழித்தோம்னு சொல்லிட்டு அவங்களும் தாக்கல் நிகழ்த்திட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை ஜெர்மனியினுடைய உளவு தகவலுக்கு ஏதாவது கிடைத்திருக்குமா? ஏன் லெபனானில் இருந்தும் இஸ்ரேலில் இருந்தும் வெளியேற சொல்கிறாங்க? அதெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் அங்கே இருக்கிறாங்க. இந்த பதற்றமான ஒரு சூழ்நிலையில் அவர் அங்கே இருக்கிறார், அப்படி ஒரு தகவலை கொடுக்குறாங்க. அது இல்லாமல் இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அவ்வளோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஃபினிஷிங், குட் ரிசல்ட்டு தாங்க, நாளைக்கு ஜெனீவாவில் மீட் பண்ண போகிறோம், நல்ல ரிசல்ட் தான் வரப்போகுது, ஒன்றும் பெரிய மாற்றம்லாம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை வந்து ரவுண்டு 8, இது ஏதோ இப்போ நடந்த பேச்சுவார்த்தையில் இது வந்து ரவுண்டு 8. எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஏப்ரல் 12, 2025 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மஸ்கட் ஓமனில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரவுண்ட் 2 ஏப்ரல் 19, ரவுண்ட் 3 ஏப்ரல் 26, ரவுண்ட் 4 வந்து மே 11, ரவுண்ட் 5 வந்து மே 23, அப்புறம் அப்படியே பிப்ரவரிக்கு வந்துடுச்சு, அப்புறம் பிப்ரவரி 18, அப்புறம் பிப்ரவரி 26, இப்போ ஜெனீவாவில் சுவிட்சர்லாண்டில் நடக்குது. 2 தரப்புலையும் ஒரே ஒரு கோரிக்கை தான், உங்கள்கிட்ட முழுமையாக என்ரிச்மெண்ட் இருக்கக்கூடாதுன்றாங்க. அவங்க தரப்பில் வந்து பொருளாதார தடையை நீக்கிட்டு வாங்க, நாங்கள் பேசலான்றாங்க. இந்த கான்ட்ராவர்சி போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேலுக்கு திடீர்னு ஒரு சந்தேகம், அசர்பைசானுடைய பகுதியில் இருந்தோ அங்கே இருக்கக்கூடிய கடற்பகுதியிலிருந்தோ தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக திடீர்னு ஈரானுக்கு, இஸ்ரேல் சொன்னால அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அது திடீர்னு நான் வந்து கண்டென்ட் இவ்வளோ இருக்கா, அது முன்னாடி வந்து அது ஃப்ளோவில் ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்போது ஒரு சில டைமில் தடுமாறுது. ஒவ்வொரு வார்த்தையும் நான் எடிட் பண்ணும்போது ரொம்பலாம் நோட் பண்ண மாட்டேன், அப்படியே முன்னே பின்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டு டக்குன்னு உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாருன்னா அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று கூட ஏதோ ட்ரம்ப் அவர்கள் மோடி அவர்களுக்கு பதிலாக ட்ரம்ப்ன்ற மாதிரி சொன்ன மாதிரி கேள்விப்பட்டன்ற மாதிரி யாரோ நேற்று மெசேஜ் பண்ணியிருந்தேங்க, அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறேன் நான். ஈரான் வந்து அசர்பைசானுடைய முக்கிய பகுதி எல்லை ஓரத்தில் நோட்டம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரும் எதுவும் வரக்கூடாதுன்ற அடிப்படையில் திடீர்னு ரொம்ப ஷார்ட் பீரியடில் நாங்கள் பெரிய அளவுக்கான போர் பயிற்சிகளை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே கொடுத்தாங்க. கத்தாரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா இந்த புகைப்படம், 10 பிப்ரவரி அப்போ பயங்கரமாக அடுத்தடுத்த போர் விமானங்களையும் இந்த ரீஃபியூல் டேங்கரும் பெரிய அளவுக்கு ஃபில் பண்ணி வச்சுருந்தாங்களா. 20 பிப்ரவரி பாருங்கள் எப்படி எம்டி பண்ணி வச்சுருக்காங்க, 24 பிப்ரவரி பாருங்கள் அதை விட இன்னும் கொஞ்சம் எம்டி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ கத்தாருடைய விமான நிலையத்தில் ஆல்மோஸ்ட் அவங்க எம்ட்ரி பண்ணியிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போதைய நிலைமைக்கு வந்து பெரும்பாலும் அவங்க எவகேட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் 4 KC-135 ஸ்டெட்ரோ டேங்கர்ஸ் மட்டும்தான் இப்போ ரிமைனிங் இருக்குது, அதாவது ரீஃபியூல் டேங்கர்ஸ் மட்டும்தான் ரிமைனிங் இருக்குது. அதே 20ஆம் தேதியோ 10ஆம் தேதியோ பார்த்தோம் அப்படின்னா 16க்கு மேலே இருந்தது, நம்ம அதிகமான அளவுக்கான விமானங்கள் இருந்தது பார்க்க முடியுது. சரி, கத்தார் வந்து எம்டி பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் இவங்க வந்து பதில் தாக்குதல் நடத்தும் போது கொஞ்சம் நம்ம எம்டி பண்ணி வைக்கிறது சாலச்சிருந்து. ஏன்னா அவங்க ஆப்ஷன் வந்து தள்ளி போயிட்டாங்க, இப்போ ஃபுல்லாக வந்து தள்ளி போயிட்டாங்க. ஆனால் டியாசோ கார்சியோவில் கூட ரொம்ப குறைவாக தான் இருக்குது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போர்ச்சுகல்லையும் மேபி திடீர்னு பொசிஷனே மாற்றுறாங்கன்னு தெரியல. ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தளங்கள் இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலான விமானங்கள் குறிப்பாக 6C 3G சென்டரினுடைய ஏர்போன் ஏர்லி வார்னிங் சிஸ்டமும் இருக்குது. அப்புறம் 15 KC-135 RT ஸ்டெட்ரோ டேங்கர் இருக்குது.
அப்புறம் ஏரியல் ரீஃப்யூல் டேங்கரில் இருக்குது. இது மாதிரி பெரும் அளவுக்கு அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்போ சவுதியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தில் அதிகமாக குவிக்க வச்சுருக்காங்க. ஆனால் கத்தாரில் இருந்து பெரும்பாலும் எம்டி பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். மேபி தாடு மீதி எல்லாம் கூட இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு பதட்டம். ஏன்னா அவங்க பவர்ஃபுல் இல்லை, அவங்க பதில் தகவல் அடிப்பாங்கல்ல, அதனால் கூட இருக்கலாம் நம்ம. அப்புறம் அமெரிக்காவுடைய மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்பை பிளான் RC-135 இன்டெலிஜென்ட் வந்து 24 மணி நேரமாக தொடர்ந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்குது. சப்போஸ் இப்போ பேச்சுவார்த்தை ஃபெயிலர் அப்படின்னா அது தாக்குதல் நடத்துறதுக்கான முயற்சியாக கூட இருக்கலாம். 4C MQ-4C ட்ரைத்தான் ஹலால் ஸ்ட்ராட்டஜிக் UAE வந்து தொடர்ந்து ஈரானுடைய கோஸ்ட் கார்டு பக்கத்தில் பறந்துருக்கு. ஃபைனலாக நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நான் இது வரைக்கும் ஒரு 123 ஒரு 130 போர் விமானங்கள் தான் ஆல்மோஸ்ட்டு சொன்னேன் நான். ஆனால் 300 ஜெட்டு, எவ்வளோ 300 ஜெட் விமானங்கள் தயார் நிலையில் இருக்குது. இந்த வரைபடத்தில் பாருங்களேன். இந்த வரைபடத்தில் இந்த KC-46 KC-135 டேங்கர் ஏர்க்ராஃப்ட் மட்டும் 33 யூனிட் இருக்குது. FA-18Eயும் FA-18F மட்டும் 84 நிறுத்தி வச்சுருக்காங்க. E-3G சென்டரி வந்து 6, F-16 48, EA வந்து 11A BACH வந்து 5, இது மாதிரி F-35A F-35C வந்து 42, பொசைடன் 83+, F-15E 36, F-22 வந்து 12, மொத்தம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 302 பக்கம் வச்சுருக்காங்க. அது இஸ்ரேலில் இது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இஸ்ரேலுடைய யூனிட் மட்டும் 322 பக்கம் வச்சுருக்காங்க அவங்க தனியாக. அப்போ அமெரிக்கானுடைய சென்காம் 302, இஸ்ரேல் வந்து 322 யூனிட் வந்து அந்த ஏரியாவுக்குள்ளே வைத்திருக்கிறாங்க அவங்க தனியாக. F-35 ஒரு 48, F-15 1, அப்புறம் F-16 வந்து ஒரு 173 அப்ராக்சிமேட்டாக இருக்குது. இது எல்லாமே தாக்கல் நடத்துறதுக்கோ இல்லையோ, பட் ஆனால் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக பயிற்சி ஏற்பட்டு ஃபுல் கண்டிஷனில் இருக்கிறாங்க. போர் விமானங்கள் எல்லாமே அரேபியன் சீலையும் சரி, மத்திய தரைக்கடல் பகுதியிலும் சரி, மத்திய தரைக்கடல் பகுதியில் USS ஜார்ஜ் ஆர் ஃபோர்டு, அது இல்லாமல் மீதி எல்லாமே இடைமறுத்து தாக்கல் நடத்தக்கூடியது. இந்த பக்கம் அரேபியன் சீல ஓமன் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா USS ஆப்ரகாம் இருக்குது. அதை தாண்டி அப்புறம் பெர்ஷியா கல்ஃபில் ஒரு விமானங்கள், அதாவது விமானங்கள் பாருங்கள் இடைமறுத்து தாக்கல் நடத்தக்கூடியது இருக்குது. இந்த வரைபடத்தை பார்த்தாவே உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. மேபி இந்த ஒரு பேச்சுவார்த்தை நின்றது அப்படின்னா தாக்குதலுக்கான முயற்சி. நிறைய பேர்த்துக்கு தோணும், எப்பா சும்மா இதே தம்பா சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் என்னை பார்க்குறவங்களாம் நிறைய கேட்குறாங்க, என்னப்பா தாக்கல் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்களா? கண்டிப்பாக அமெரிக்கா நடத்தாது, அவங்க வந்து ஒரு ஏமாத்து வேலை தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு மற்றது எப்படியோ, ஈரான் பேச்சுவார்த்தையில் நாளைக்கு உடன்படவில்லை என்றால் இன்று ட்ரம்ப் அவர்கள் அந்த யூனியனுடைய மீட்டில் பேசும்போது அப்படி தான் தெரிஞ்சது. அப்புறம் இன்னொரு வார்த்தை கூட சொன்னாங்க, நாங்கள் ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர் மூலிமா ஆல்மோஸ்ட் ஈரான் ப்ரொடக்ஷன் பண்ணுற கண்டிஷன் போயிட்டு நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கோம். பட் அவங்கக்கிட்ட இப்போ நியூக்ளியர் வெப்பன் இல்லை, இருந்தாலும் அதை முழுமையாக நாங்கள் தடுக்க வேண்டிய பொறுப்பு நிச்சயம் தாக்கல் நடத்துன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அராக்சி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எவ்ரிதிங் வில் பி லை, எல்லாமே ஒரு கட்டுக்கதைகள் தான், பொய் தான். எங்ககிட்ட நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்கிற மாதிரியும், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து அதில் பொறுத்து தாக்கல் நடத்துகிற மாதிரியும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கட்டுக்கதைகள் தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு. அது பேச்சுவார்த்தை மூலிமா நாங்கள் விளக்க தயாராக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராட்டங்களுக்கு அங்கே அவங்க IRGCனோட எஜுகேஷன் மினிஸ்டரை வந்து ஹையர் எஜுகேஷனோட மினிஸ்டரை இறுதி வார்னிங் கொடுத்துருக்காங்க. இன்றே நிறைய யூனிவர்சிட்டிக்கு வெளியில் இராணுவ டேங்குகள்லாம் ஃபுல்லாக வரிசை கட்டி நிறுத்தியிருந்தாங்க. அதையும் மீறி நீங்கள் போராடினீங்கன்னா போட்டு தள்ளிட்டு போயிட்டே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரியான இறுதி எச்சரிக்கைகள் கொடுத்துருக்காங்க. சவுதி அரேபியா தனது ப்ரொடக்ஷன் யூனிட்டை ஃபுல்லாக க்ரூட் ஆயிலோட ப்ரொடக்ஷன் யூனிட்டை அதிகம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஏற்கனவே இஸ்ரேல் ஈரான் நடந்த தாக்குதலில் சவுதி அரேபியா கொஞ்சம் பெருத்த லாபம் அடைஞ்சது அந்த 12 நாள் 13 நாளுக்கு அப்புறம். ஏன்னா இந்த ஈரான்கிட்ட இருந்து வாங்கினது மீது எல்லாமே தடைப்பட்ட உடனே அது உடனே ஃபுல்ஃபில் பண்ணணும் இல்லையா, உலகத்தோட தேவை வந்து அதிகம் இல்லையா. அதனால் இந்த தடவை 0.5 மில்லியன் பேரல் அளவுக்கான ப்ரொடக்ஷன் யூனிட்டை அதிகம் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் ஈரானுமே வந்து வார் சூழலுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 3 பில்லியன் பேரல் ஃபர் டே, அதாவது ஜனவரி மாதம் மட்டும் 20.1 மில்லியன் பேரல் அளவுக்கு கராக் ஹைலாண்டுன்னு சொல்கிறாங்க ஈரான் பக்கத்தில். February 15லேருந்து 20க்குள்ளார நிறைய போய் வந்து ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா, அந்த போர்க்காலங்களில் சப்போஸ் இங்கே எதுவும் மூவ்மெண்ட் இல்லை, நம்ம வந்து ஒட்டுமொத்தமாக தடை பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு தேவைப்படுன்ற அடிப்படையில் அங்கே நம்ம பார்க்க முடியுது. இதற்கு மத்தியில் அங்கங்கே போர் பயிற்சிகள். பட்
ஏனோ தெரியவில்லை கடந்த ஒரு 4 நாட்களாக F-16 போர் விமானம் நேற்று இரவு துருக்கியில் ஒன்று கிராஷ் வெடிச்சிருச்சு. இன்றைக்கி பாருங்கள் சவுதி அரேபியான்னு வருது பாருங்கள். தென் கொரியா F-16C 2 ட்ரைனிங் ஃபைட் வந்து மோதிடுச்சு. ஒன்றோடு ஒன்று மோதிடுச்சு. கிட்டத்தட்ட 4 பேர் பக்கமே இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் கசாக் Su-30 அதுவுமே வந்து கிராஷ் ஆகிருக்கு. ஈரானுடைய ஹெலிகாப்டர் ஒன்று வந்து கிராஷ் ஆகிருக்கு போர் பயிற்சியில். இந்த மாதிரி ஒரு 4-5 விமானங்கள் வந்து கிட்டத்தட்ட கிராஷ் ஆகிருக்கு என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். சிரியாவுக்குள்ளார குர்தீஸை என்ன தான் இவங்க ஒதுக்கி வைத்தாலும் இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் குர்தீஸுக்குள்ளார சிவப்பு கலர் ஸ்டார் இருக்கும், அப்புறம் பிளாக் கலர் ஸ்டார், அதாவது கருப்பு கலர் ஸ்டார் இருக்கும். கருப்பு கலர் ஸ்டார் வந்து ISIS தாக்குதல் நடத்தி கிளைம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் தான் நடத்தணுன்ட்டு. ஆனால் சிவப்பு கலர் எல்லாமே வந்து லைக் ISIS அட்டாக்கு மாதிரி தான் நிகழ்ந்திருக்கின்றது கூடுதல் தகவல். February 1 பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து 8 அட்டாக் நடந்திருக்கு அன்றைக்கி மட்டும் ஒட்டுமொத்தமாக. இது ஓவராலாக நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லலாம்னா, இதே ISIS அட்டாக் வந்து இதுக்கு முன்னாடி, அதாவது குர்தீஸ் ரீஜியனை தனது அவங்க கட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது மாதிரியான ISIS அட்டாக் நடக்கலை. எப்போ இவங்களை அடித்து அவங்கள வெளியே துரத்துனாங்களோ அன்றைக்கி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. மறுபடியும் சிரியாவுக்குள்ளார ISIS பெரிய அளவுக்கு இருக்குது. ஆனால் மார்க்கோ ரூபியோ அவர்களும் ட்ரம்ப் அவர்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஏன் ஒருங்கிணைந்த சிரியாவை வந்து அலோவ் பண்ணோம் அப்படின்னா ISISஐ முழுமையாக ஒழித்திருவாங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் அலோவ் பண்ணோம். ஏன்னா இல்லைனா பலவாறு பிரிந்து நாளைக்கு சிரியா ஒன்றும் இல்லாமல் போயிடுன்றாங்க. ஆனால் குர்தீஸ் ரீஜியனுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வேறு. பட் இப்போ நடத்துகிற அந்த ISIS தாக்குதல்லாம் ஏதோ ஒரு சந்தேகத்தை தொடர்ந்தும் எனக்கு வந்துகிட்டே தான் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவல். அப்படியே கொஞ்சம் நம்ம தள்ளி இஸ்ரேல்கிட்ட போனோம் அப்படின்னா, ஐநாவில் நேற்று தீர்மானம் கொண்டு வந்தாங்க. உடனடியாக ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த வேண்டும் என்ற தீர்மானம் கொண்டு வந்தாங்க. 193 நாடுகள் ஆதரவு கொடுத்தாங்க. 193 நாடுகளில் 107 நாடுகள் ஆதரவு கொடுத்தாங்க. 12 நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க. 51 பேர் வந்து ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், அன்னேபிள் டு அட்டன் த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு, அன்னேபிள் டு அட்டன் த மீட்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க. அதில் 51 நாடுகளில் இந்தியாவும் ஒரு நாடு என்பதும் ஒரு கூடுதல் தகவல். எங்களுக்கு யாரெல்லாம் ஓட்டு போட்டிங்களோ அந்த நாடுகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஐரோப்பா நாடுகளுக்கும் ஒரு அறிவுரை சொல்கிறாரு ஜெலன்ஸ்கி. இங்கே பாருங்கள், நம்மளுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் வேண்டும் அப்படின்னா அமெரிக்கா இல்லாத ஆயுதங்களை நாங்கள் கொடுப்போன்ற சபதத்தை நீங்கள் பின்வாங்குங்க. அமெரிக்கா கிட்டேருந்து நம்ம ஆயுதங்களை வாங்கினா தான் எங்களுக்கு ஆயுதங்கள் கிடைக்கும். அப்போ தான் நாங்கள் உங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் பாட்டு பிடிவாதமாக இருந்தீங்க அப்படின்னா யாருக்கும் ஆயுதங்கள் கிடைக்காமல் போயிடும். அதனால் கொஞ்சம் பின்வாங்க, காசு அங்கே அமெரிக்கா கிட்ட கொடுங்க, ஆயுதங்கள் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ சமீபத்தில் கொஞ்சம் ஆயுதங்கள் ஃபுல்லாக குறைஞ்சி போச்சு இல்லையா? இப்போ பிளாக் பண்ணுறதை உடனே நிறுத்தணும் அப்படின்னா இதுதான் ஒரே வழி, வேறு வழி தெரியல எனக்கு. உங்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அதனால் அண்ணன் பேச்சை கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஆஸ்திரேலியா, பெல்ஜியம் எல்லா நாட்டிலுமே வந்து இந்த உக்ரைனுக்கான கொடியை பறக்க விட்டு பெரிய அளவுக்கு தெரிக்க விட்டுருக்குறாங்க. வெற்றி சிம்பல் மாதிரியும், அது இல்லாமல் அனுதாபாலையும் வந்து செலுத்தியிருக்காங்க. ஒரு கூடுதல் தகவல். இதில் ஹங்கேரி தான் ஒரு செக் வச்சிட்டாங்க. உக்ரைனுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான பைப்லைனை ஃபுல்லாக செக்யூரிட்டி போட்டு நாங்கள் கவர் பண்ணுறோம். ஏன்னா உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் மூலியமாக அழிப்பதற்கு பெரிய திட்டங்களை தீட்டியிருக்காங்க. எங்கள் நாடுகளை பாதுகாக்க வேண்டியது சால சிறந்தது. உக்ரைனுடைய எல்லை பகுதியில் போர் வீரர்களை நாங்கள் நிறுத்த போகிறோன்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஐரோப்பாவுக்குள்ளே தாக்கல் நடத்துவாங்கன்னா, இவங்க உக்ரைன், ஹங்கேரி அண்ட் ஸ்லோவாக்கியா 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்காகிறாங்க. ஜனவரியிலிருந்து அங்கே இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. பெரிய கிரைசிஸில் இருக்காங்க. இப்போ தான் அமெரிக்கா ஓடி வந்து ஒரு சில ஆறுதல்லாம் கொடுத்து ஹங்கேரிக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இப்போ ஏதாவது ஒரு வகையில் கிடைத்த விடக்கூடாது, எங்களுக்கு எதிராக பார்க்குறாங்கன்றாங்க. கொஞ்சம் ஹங்கேரியும் உக்ரைனும் எளியும் பூனையுமா இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு இது அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒரு நாடையே தாக்கல் நடத்திவிடும் என்ற அச்சத்தில் நாங்கள் வீரர்களை நிறுத்துகிறோம் என்பது பெரிய ஒரு ஆச்சரியத்தின் அடையாளமாக பார்க்கலாம். நம்ம ஐரோப்பா நாடுகள் ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க, அக்யூஸ் பண்ணுறாங்க ரஷ்யாவை. குறிப்பாக பெலாரஸ் இருக்குல்ல, லூகாஷென்ஸ்கோ அவர்கள் ஒரு அண்டர் கிரவுண்டு ஒன்று செட் பண்ணி சீக்கிரட்டாக நிறைய அகதிகளை ஐரோப்பாவுக்குள்ளே அனுப்பிட்டே இருக்கிறாங்க. அவங்க பாட்டு சலிக்காமல் அனுப்பிட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு குண்டுமே போடுறாங்க. நேற்று ஜெலன்ஸ்கி அவர்கள் ட்ரூசா பைப்லைன், குறிப்பாக கருங்கடல் பகுதி வரையக்கூடிய மிக முக்கியமான பைப்லைன் அட்டாக் பண்ணதில் அங்கே உக்ரைனுடைய அமெரிக்க எம்பேசிடர் வந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க உக்ரைனுக்கு. ஏன்னா அதில் வந்து அமெரிக்காவுடைய நிறுவனம் சேவலான் அப்படின்ற ஒரு நிறுவனம் அடங்கியிருக்கு.
தொடர்ந்து இந்த மாதிரி எங்கள் நிறுவனங்களை சேர்த்து நீங்கள் தாக்கல் நடத்துனீங்கன்னா அது வேறு விதமாக எஸ்கலேட் ஆகுது. ஸோ உக்ரைன் கீப் சைலண்ட். நீங்கள் இந்த நேரத்தில் இந்த மாதிரியான தாக்கல் நடத்துவது சரியில்லை. பதிலுக்கு அவங்க தாக்கல் நடத்துனாங்கன்னா இன்னும் மோசமாயிடும். இதை நீங்கள் எடுத்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இது சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஜெலன்ஸ்கி எங்ககிட்ட ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ் இருக்குது, 1500 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தக்கூடியது, அதனோட சீக்ரெட்டை பற்றி நான் எவ்வளோ இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் என்கிட்ட மணி மட்டும் இருந்ததுன்னா இன்னும் அதிகமான அளவுக்கான தாக்கல் நடத்த போகிறோன்ற மாதிரியான ஒரு பெரிய அளவுக்கான ஒரு கொக்கரிப்பு கொடுத்துருக்கிறாருன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். நம்ம வீடியோவோட நிறைவு பகுதியில் ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, போர் வீரர்கள் அனுப்பிட்டே இருக்கிறாங்க. எல்லை பகுதியில் கடந்த 2 நாட்களாக அப்பப்போ சும்மா ஃப்ரெண்ட்லி ஷூட்டும் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பிக் சம்பவம் வில் பி லோடிங். அங்கே ட்ரம்ப் ஏமாத்தினால ஏமாற்றுவாருன்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். ஆனால் ஆப்கானிஸ்தான் ஏமாற்ற மாட்டார், நம்பிக்கையாக இருங்க. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இரும்பாதர்றா, சஸ்கே இரும்பக்கூடாது, சரியா?